இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் தூய்மை மிகு இருதய பெருவிழாவினை இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட இதயம். படை வீரன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவிலே ஈட்டியால் குத்திய போது தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியதே. அந்த இருதயம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அந்த இருதயம் நம்மை புது படைப்பாக மாற்றுகிறது. அந்த இருதயம் தன்னுடைய தியாக அன்பின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை கொடுக்கிறது. தூய இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த ஆசீர்வாதமான நாளிலே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக இத்திருப்பலியின் உன்னத ஆசீர்வாதங்களை பெற ஜெபிப்போமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார் நம் ஆண்டவர். இந்த தூய இருதயத்திற்கு எதிராக நாம் செய்திருக்கிற குற்றம் குறைகளை, தவறுகளை, பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
ஆண்டவரே என் இறைவா என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா என்மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என்மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தன்னையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளை நோற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற
அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1, 3-4 மற்றும் 8-9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்த தேவரே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தேவரே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தேவனே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். எனக்கு இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரி உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, பலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுவே, வரங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தேவமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தேவமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம்
இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாக விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாற்றுக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 19. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. அதனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரோ இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன நெகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய இருதயம் அன்பால் நிறைந்தது, இரக்கத்தால் நிறைந்திருக்கிறது, அருளினால் ஆசீர்வாதங்களினால் நிறைக்கப்பட்டது. இந்த அன்பு, அமைதி, ஆசீர்வாதம், அருள் எல்லாம் யாருக்காக? நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்காக, நாம் மீட்பு பெறுவதற்காக, நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக. என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த தீச்சுவாலை சுடர்விட்டுக் கொண்டே இருக்கிறது. அது அன்பிற்காய் இயங்குகிறது, அது இரக்கத்திற்காய் இயங்குகிறது, நம்முடைய மனமாற்றத்திற்காக இயங்குகிறது. எனவே இந்த இருதயத்தை நினைவு கூற வேண்டும், இந்த இருதயத்தை நாம் கொண்டாட வேண்டும், இந்த இருதயத்தில் நாம் குடிகொண்டிருக்க வேண்டும். கடவுள் ஒரு முறை கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினாராம். நாமெல்லாம் சின்ன வயசுல விளையாடி இருப்போம் கண்ணாமூச்சி விளையாட்டு. இயேசு ஆண்டவர் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு வானதூதரிடத்தில் கேட்டாராம், எங்கு போய் ஒளிந்து கொண்டால் மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்கிற கேள்வியை யதார்த்தமாக அவர்களை பார்த்து கேட்கிறார். ஒவ்வொரு வானதூதர்களும் வித்தியாசமான பதில்களை கொடுக்கிறார்கள். ஒரு வானதூதர் சொன்னாராம், கடலுக்குள் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் உங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இன்னொருவர் சொன்னார், மலையின் உச்சியில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள், அங்கு உங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள். வேறொரு வானதூதர் சொன்னார், நிலவின் மறுபக்கத்தில் போய் மறைந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மனிதர்கள் உங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இன்னொரு வானதூதரும் சொன்னார், எங்காவது தொலைவில் இருக்கின்ற விண்மீனிலே சென்று ஒளிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மையான விசுவாசி பக்தன் ஒருவனிடத்தில் கேட்கிறார், நான் எங்கு போய் ஒளிந்து கொண்டால் மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள்? அந்த இயேசுவின் விசுவாசியும் பக்தனும் இவ்வாறு சொல்லுகிறான், இயேசுவே, மனிதர்களுடைய இதயங்களில் சென்று நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அவர்கள் உங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, கேட்பதற்கு ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இவை இருக்கலாம். ஆனால் இதில் யதார்த்தமான ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு பொருள் பொதிந்திருக்கிறது. நிச்சயம் பல நேரங்களில் நம் இதயத்தை நாம் சரியாக அடையாளம் கண்டுகொள்வதில்லை. நம் இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பல நேரங்களில் கவலைப்படுவதில்லை. அற்புதமான இறை வார்த்தைகளை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். ஆழ்ந்து சிந்தித்து தியானிக்க வேண்டிய வார்த்தைகள் இவைகள். இன்றைய முதல் வாசகத்தில், என் இரக்கம் பொங்கி வழிகின்றது, நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல, நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் பரிவு எனும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். பாருங்க, எவ்வளவு பாசத்திற்குரிய தந்தையாக தாயாக ஆண்டவர் இருந்து நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதை இந்த இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. அவர்கள் பக்கமாக சாய்ந்து நான் உணவூட்டினேன். ஒரு தாய்க்குரிய ஒரு பாசம் இந்த இதயத்திடமிருந்து நமக்கு வருகிறது.
அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். இன்றைய 2ஆம் வாசகத்திலும் கூட அற்புதமான ஒரு வார்த்தை. அன்பே நம்முடைய வாழ்வினுடைய ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் உண்மையிலேயே அவை குடும்பமாக வாழ, இறைவா நான் உன்னிடத்தில் மண்டியிட்டு வேண்டுகிறேன். நம் குடும்பங்களுக்காக, நம் குடும்ப தேவைகளுக்காக, குடும்பத்தின் நல்வாழ்விற்காக, குடும்ப அமைதிக்காக, நிம்மதிக்காக பவுலடிகளார் மண்டியிட்டு இறைவனிடம் வேண்டுவதாக சொல்லுகிறார். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் குருவானவர் நமக்காக, நம் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நிலைப்பாடும் இதுவாகத்தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய அற்புதமான பெருங்கோவில் என்று அழைக்கப்படுகின்ற தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் நுழையும் போது இப்பேற்பட்ட அற்புதமான வார்த்தைகள் பொதிக்கப்பட்டிருக்கிறதா. 1 அரசர்கள் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. ஆண்டவர் அவரிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன். நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஆழம் பொறிந்த வார்த்தைகள் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். இப்ப கடவுள் ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் தன்னையே முழுவதுமாக அப்பத்தின் வடிவிலே நற்கருணையிலே எழுந்தருளி இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமாக இந்த திரு இருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சியானது பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டுகளில் தான் முதலில் திரு இருதய ஆண்டவருக்கான அந்த பக்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு மார்கரெட் மரியா என்கிற ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய காட்சியானது அருளப்படுகிறது. 1673ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே ஒரு துறவற மடத்தில் இருக்கின்ற இந்த சகோதரிக்கு ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்பொழுது அவர் தன்னுடைய இதயத்தை திறந்து இந்த சகோதரிக்கு காண்பித்தாராம். மக்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், அவர்களுடைய கவலை, கண்ணீர் அனைத்தையும் இதோ பார் என் இதயத்தை என்று சொல்லி தன்னுடைய இதயத்தை திறந்து மக்கள் படுகின்ற வேதனையில் தன்னுடைய இதயம் துடிப்பதாக இறைவன் முழுமையாக உணர்ந்து அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய மனமாற்றத்திற்காக செபியுங்கள். மக்கள் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்பி வருவதற்காக தொடர்ந்து மன்றாடுங்கள் என்று சொல்லி வேண்டி செபிப்பதாக அந்த காட்சி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முறை அவர் அந்த சிற்றாலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறாராம். அப்பொழுது அவர் பரவசமாகி இருக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு அவரை எழுப்பி அவருடைய இதயத்தை எடுத்து தன்னுடைய இதயத்தோடு பொருத்தி வைத்துக் கொண்டு அந்த இதயத்தை கனிவும் மன தாழ்மையும் உள்ள இதயமாக மாற்றி மீண்டும் அதை பொருத்துகிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு உன்னதமான காட்சியாக இவை அமைந்திருக்கிறது. முதலில் அங்கிருக்கின்ற அருட் சகோதரிகளுக்கு இவற்றை பற்றிய பெரிதான நம்பிக்கை இல்லை. அதன் பிறகு ஆன்மீக குருவானவர் இவற்றை எடுத்து சொல்லி அவற்றினுடைய மறை உண்மைகளை வெளிப்படுத்தும் போது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றினுடைய பக்தி முயற்சியானது பரவத் தொடங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பக்தி முயற்சியானது முதலில் 17ஆம் நூற்றாண்டிலே இவை பரப்பப்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜான் யூட்டஸ் என்பவர் தான் முதலில் இந்த பக்தியை உலகம் முழுவதும் பரவச் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதய இந்த பக்தி முயற்சியானது பல்வேறு அற்புத அதிசயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலில் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு 1899ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர்கள் இந்த பெருவிழாவிற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் இவ்விழாவினை திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் பணிக்கின்றார். அதன் அடிப்படையில் தான்
இந்த நாளில் இந்த பெருவிழாவையே நாம் கொண்டாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, 2009ஆம் ஆண்டு குருக்கள் ஆண்டை சிறப்பிக்குமாறு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். இயேசுவின் இதயம் அன்பினால் பற்றி எரிந்து கொண்டே இருப்பதாகவும், அந்த அன்பிற்கு ஈடாக நாம் நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொள்கிறார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை இன்றைய நற்செய்தியாக வாசிக்கப்பட்டது. படை வீரன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவை குத்த அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. அன்பிற்குரியவர்களே, இந்த தண்ணீர் நம்முடைய வாழ்வின் ஊற்றாக இருக்கிறது, தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது, பாவத்திலிருந்து நம்மை கழுவுவதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து வடிகின்ற அந்த இரத்தமானது தியாகத்தின் அடையாளம், அன்பினுடைய அடையாளம், மனித குலத்தின் மீதுள்ள பேரன்பு நம்மை மீட்டுக் கொள்ளுகிறது என்பதனுடைய அடையாளமாய் அது அமைந்திருக்கிறது. எல்லையில்லா அன்பு, தியாகத்தின் அன்பு, அகலம் நீளம் உயரம் ஆழம் காணா அன்பு. எனவே இயேசுவிடமிருந்து அளவிட முடியாத இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவிடமிருந்து கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள அந்த இதயத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த மனத்தாழ்மை உள்ள இதயம் என்பது பொறுமையுள்ள இதயம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உள்ள இதயம், துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற இதயம். எனவேதான் மனத்தாழ்மை என்பது சாவையே ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னதமாய் அமைந்திருந்தது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை, இருமாப்பு ஒருவனை தாழ்த்தும், தாழ்மை ஒருவனை உயர்த்தும் என்று எடுத்து கூறுகிறது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திலிருந்து 12 வாக்குறுதிகள் நமக்கு அருளப்படுகிறது. மக்களின் வாழ்வை, அவர்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை வழங்குவதாகவும், குடும்பங்களில் அமைதியை பொழிவதாகவும், எல்லையில்லா துன்பங்களில் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும், வாழ்வில் சிறப்பாக அவர்களுடைய இறுதி காலகட்டத்திலே கடவுள் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்றும், முயற்சிகளின் வழியாக வெற்றி பெற திரளான அருளை ஆண்டவர் நம் மீது பொழிவதாகவும், நமது இதயம் பாவிகளுக்கான இரக்கத்தின் ஊற்றாக அமைகிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். மேலும் புண்ணிய வாழ்வின் ஊற்றாகவும், பக்தி உள்ளோருடைய நிறைவாழ்வின் ஊற்றாகவும், எந்த வீட்டில் திரு இருதய படமானது நிறுவி வணங்குகிறார்களோ அவர்களை ஆசிர்வதிப்பதாகவும், கல் நெஞ்ச மனிதர்களுடைய இதயமானது மாற்றப்பட்டு புது படைப்பாக மாறுவதும், தொடர்ந்து 9 தலை வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை உண்டு நாம் ஜெபித்து வந்தால் அற்புதமான நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றும் இந்த வாக்குறுதியானது நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. இயேசுவின் திரு இருதய பெருவிழாவில் உங்களை முழுமனதோடு வாழ்த்துகிறேன். இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் கனிவையும் இரக்கத்தையும் பெற்று இந்த உலகிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறந்த சாட்சிகளாக நாம் வாழ இறைவனிடத்தில் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார்.
சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். எரேமியா புத்தகத்திலே உங்கள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான புதிய இதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் துன்பப்படும் போது இயேசுவின் இதயம் நமக்காக இயங்குகிறது. நாம் பாவம் செய்யும் போது மனம் மாறி வர நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயம் துடிக்கின்றது. நாம் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கும்போது நமக்கு ஆறுதல் தருவதாய் இயேசுவின் இதயம் இருக்கிறது. நாம் தனிமையில் வாடும்போது, செய்வது அறியாது திகைத்திருக்கும் போது இயேசுவின் இருதயம் நம்மை அரவணைக்கிறது. இயேசுவின் இதயம் நம்மை என்றும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்றால் நம்முடைய இதயம் யாருக்காக இருக்கிறது? நம்முடைய இதயம் எதற்காக இயங்குகிறது? நம்முடைய இதயம் எப்பேற்பட்ட செயல்களுக்காக அவை தவித்துக் கொண்டிருக்கிறது? பிறர் கஷ்டப்படும் போது, வேதனையில் இருக்கும் போது, துன்பப்படும் போது, தவறான வழியிலே செல்லும் போது நம்முடைய இதயம் அவர்களுக்காக இயங்குகிறதா? அவர்களுடைய மனமாற்றத்திற்காக, அவர்களுடைய நல்வாழ்விற்காக, அவர்கள் மீது அன்பை பொழிய, இரக்கத்தை தர, மகிழ்ச்சியை தர, அவர்களை அரவணைக்க, அவர்களை தேற்ற, ஆறுதல் படுத்த நம் இதயம் இயங்குகிறதா? ஆண்டவர் இயேசுவே, உம் இதயம் போல எங்களுடைய இதயமும் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள இதயமாக வரமருளும். தாயாம் திரு அவைக்காக ஜெபிப்போம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டி மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயங்களுக்காக, குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்களுக்கு சுகம் தர ஜெபிப்போம். திருமண வரனுக்காக, குழந்தை பேற்றிற்காக, வேலை வாய்ப்பிற்காக, நல்ல படிப்பிற்காக, எதிர்கால நல்வாழ்விற்காக வேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இக்காலகட்டத்திலும் மரித்திருக்கிற ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதலை அடைய வேண்டி ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம்.
எடுத்து வந்தோம் தெய்வங்கள் ஏந்தி உன் திறமுன் ஏற்று ஓடி வருகின்றோம். இயற்கையின் எழிலினிலே உனக்கு என் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம் தெய்வங்கள் ஏந்தி உன் திறமுன் ஏற்று ஓடி வருகின்றோம். உனக்கென 1000 கீதங்கள் பாடி எம்மையை தருகின்றோம். காணிக்கை தர வந்தோம் உமதரடி பாதங்கள் வணங்க வந்தோம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இருதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலா பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். தூயவர் தூயவர்
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, திறக்கப்பட்ட நம் ஆண்டவரின் இயேசுவின் இதயம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம் வருகைக்காக அது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நம் மனமாற்றத்திற்காக அந்த இதயம் அணு அணுவாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆசீர்வாதமான நேரத்திலே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் தூய ஆவியாருடைய அருள் நலன்களை பெற, அந்த ஆவியானவருடைய கொடைகளினால் இந்த காணிக்கை பொருட்கள் புனிதமாக்கப்படுவது போல, தூய்மை பெறுவது போல நாமும் புனிதமாக்கப்பட தூய்மையாக உருக்கத்தோடு இவ்விடத்திலே பக்தியோடு இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் செபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ல்ஸ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொண்டு அதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அருள்வதாக. ஆமென். வானம் பார்க்கும் பூமியை போல மனமும் உன்முக பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல மனமும் உன்முக பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் இருந்தான் வாழ்ந்திடவே, நிறைவேனில் உறவுகள் மலர்ந்திடவே. நிறைவேனில் இருந்தான் வாழ்ந்திடவே, நிறைவேனில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் நின்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் நின்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். படை வீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாலும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நற்கருணை ஆராதனையானது நடைபெற இருக்கிறது. இந்த நற்கருணை ஆராதனையின் போது நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். எனவே நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருயிருதய படமானது இந்த ஆராதனையின் வழியாக புதுப்பிக்கப்பட இருக்கிறது. எனவே மெழுகுதிரிகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையின் போது குடும்பமாக இணைந்து சுபித்து நம் குடும்பத்தில் இருக்கின்ற திருயிருதய படத்தினை நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த இதயத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடி நமக்கு பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கக்கூடிய இருதயம் நமக்காக அன்பாய் வீற்றிருக்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்தவர்களாய் பக்தியோடு இந்த வழிபாட்டிலே நாம் பங்கு கொள்வோம். இந்த ஆராதனை நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வர, நம் குடும்பங்களுக்கு பாதுகாப்பை அளிக்க, எந்த தீங்கும் எப்பொல்லாப்பும் தீய சக்திகள் எதுவும் நம்மையோ நம் குடும்பத்தையோ நெருங்காத வண்ணம் இயேசுவின் திரு இருதயம் நம்மை பாதுகாக்க, இந்த திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த திரு இருதயத்திடம் அருளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக வேண்டி ஜெபிப்போமா? உருக்கத்தோடு இணைந்து நம் குடும்பங்களை சமர்ப்பித்தவர்களாய் ஜெபிப்போம். திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. குடும்பத்தின் துணையாளரே, என் வாழ்வின் வழிகாட்டியே. திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே, நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே. புது இதயமும் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே. இதயம் புதிய ஆவி தந்து இதயமாய் மாற்றிடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நம் குடும்பத்தில் இருக்கிற குடும்பத் தலைவர், நம் கணவனை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தின் மனைவிமார்களை, தலைவிமார்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தினுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரையும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாதத்திலே அந்த தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து உருக்கத்தோடு நாம் பாடி ஜெபிப்போமா? நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே, நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே. நீர் வல்லவர் என்றும் நல்லவரே, உம் ஆசீர் பொழிந்திடுமே.
நீர் வல்லவர் என்றும் நல்லவரே, உம்மாசி பொழிந்திடுவே. தினம் தினம் உம்மை வணங்குகிறோ, தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோ. தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். திருஹிருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. அன்பு இதயங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் நமக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இருதயத்திடமிருந்து வருகிற அன்பினை, இரக்கத்தினை, மகிழ்ச்சியினை, நிம்மதியினை பெற்றுக்கொள்ள பக்தியோடு நாம் இணைந்து செபிப்போமாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் திரு இருதய படத்திற்கு முன்பாக கூடி வருவோம். கைகளில் மெழுகுதிரிகளை ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள இருக்கிறோம். சாத்தானை, தீய சக்திகளை, தீயோனுடைய ஆதிக்கத்தை விட்டுவிடுவதாகவும், ஒரே கடவுளான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து நம்பி ஏற்றுக்கொள்வதாகவும் நாம் வாக்குறுதி கொடுக்க இருக்கிறோம். எனவே குடும்பமாக இணைந்து மெழுகுதிரிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. திரு இருதய அரசாட்சியை உங்கள் வீட்டில் நிறுவிய வருடாந்திர நாளான இன்று உங்கள் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதுடன் அந்த இருதயத்திற்கு வருத்தம் கொடுக்கும் பாவ வழிகளை விட்டுவிடுவதாக வாக்கு கொடுப்பீர்களாக. இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகின்றேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகின்றேன். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகின்றேன். வானகமும் வையகமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரு நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகின்றேன். தூய ஆவியானவரையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகின்றேன். இயேசுவின் இருதய அன்பர்களே, உங்கள் நம்பிக்கை பழுதின்றி காப்பதோடு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க எனும் அவரின் கட்டளையை ஏற்று உங்கள் சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் அன்பு அரசை எங்கும் பரப்ப முயற்சி செய்வீர்களாக. ஆமென். இப்பொழுது நம் குடும்பத்தில் இருக்கின்ற திரு இருதய படமானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உன் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞானக்கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. உம் ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தை வழிபட நாங்கள் இங்கு நிறுவியிருக்கும் இப்படத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இந்த படத்தின் முன்பாக உம்மை பக்தியுடன் வழிபட்டு மகிமைப்படுத்தும் இக்குடும்பத்தார் அனைவரும்
இவ்வாழ்வில் உமது அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இயேசுவின் அன்புள்ள இருதயமே, உம்மை எங்கள் குடும்பத்தின் அரசராக ஏற்றுக்கொண்டதின் ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்நாளில் மீண்டும் எங்கள் அன்பையும் பிரமாணிக்கத்தையும் புதுப்பிக்க குழுமியுள்ளோம். இத்தருணத்தில் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்துள்ள நன்மைகளை எல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியுடன் நன்றி கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் எங்கள் அன்பின் குறைவாலோ பிரமாணிக்கம் தவறியதாலோ உமது அன்பு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் எங்களை மன்னித்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் கிறிஸ்தவ கடமைகளையும் சமூக கடமைகளையும் உமது அன்பிற்காகவே ஆர்வமுடன் நிறைவேற்றி உமக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தர மீண்டும் தீர்மானம் செய்கின்றோம். எங்கள் இந்த தீர்மானத்தின்படி நடக்க எங்களுக்கு புத்துயிரும் மன எழுச்சியும் பேரார்வமும் தந்து எங்களை வழிநடத்தியருளும். உமது அன்பு இருதயத்தை அறியாததாலோ அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாததாலோ நீர் தரும் ஆறுதலை அடையாமல் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் மேல் உமது கருணை கண் திருப்பி அவற்றையும் உமது ஆட்சியின் கீழ் கொணருமாறு உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். இவ்வாறு உலகெங்கும் ஓங்கி வளர்ந்து எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே எம் அரசர் என்று அனைத்து மக்களும் பேரொளி எழுப்பி உண்மை மகிழ்ச்சியை பெறுவார்களாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய அன்பர்களே, உலகிலும் சிறப்பாக நம் குடும்பத்திலும் உண்மை அன்பு என்றும் தொடர்ந்து வளர உருக்கமாக ஜெபிப்போமாக. நம்முடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் திருச்சபையில் ஒற்றுமை மேன்மேலும் வளர வேண்டும் எனவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் குடும்பத்தில் வாழ்வோர் அனைவரும் உமது திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கு மக்கள் எல்லாரையும் ஆசிர்வதித்தருளும். இறை அன்பிலும் பிறரன்பிலும் வளர்ந்தோங்கவும் செழித்தோங்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து குடும்பங்களையும் காத்து ஆண்டு வரும் இறைவா, எங்கள் குடும்பத்தினர் உம் திருமுன் சமர்ப்பிக்கும் இம்மன்றாட்டுக்களை கேட்டு அவர்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சு கேட்கின்றோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசு வர இதோ உருக்கத்தோடு கரங்களை கூப்பி பக்தியோடு குடும்பமாக இணைந்து ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டிலும் வீட்டிலும் உமது அரசை உமது அரசை நிறுவுவீராக. நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் உலகின் ஒரு முனை முதல்
முதல் மறுமுனை வரை மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். ஆமென். அனைவருமாக இணைந்து முழந்தாளிட்டு மாண்புயர் கீதம் பாடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்வோமாக. மாண்புயரிவரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தலைவணங்கி தூய இருதய ஆண்டவர் பெருவிழாவின் உன்னத ஆசிரை பெறுவோம். இயேசுவின் திரு இருதயம் உங்களுக்கு துன்பங்களில் ஆறுதலாகவும் இன்பங்களில் பங்காளிகளாகவும் இருப்பாராக. ஆமென். நீங்கள் அனைவரும் உங்கள் உழைப்பாலும் திறமையாலும் சமுதாயத்தில் செழித்தோங்க இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். நீங்கள் போகும்போதும்
வரும்போதும் இப்போதும் எப்போதும் உங்களுக்கு துணையாயிருந்து எத்தீங்கும் நெருங்காமல் இருக்க இறைவன் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்தன் சிந்தனை சொல்லனைக்கும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைக்கும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் உடல் பொருளாவி முற்றும், இந்தன் உடல் பொருளாவி முற்றும், உன் புகழதி மிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.